வணக்கம். வெல்கம் டு அம்மா கைவினமே. இன்றைக்கு நம்ம சத்து மாவு எப்படி அரைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். சத்து மாவு அரைக்கிறதுக்கு தானியங்கள், பருப்பு வகைகள், சிறுதானியங்கள், நட்ஸு இதெல்லாம் தேவை. என்னென்ன பொருட்கள் நம்ம எடுத்திருக்கிறோங்கிறத நம்ம பார்ப்போம். ராகி 1/2 கிலோ, சாமை 1/4 கிலோ, வரகு 1/4 கிலோ, குதிரவாளி 1/4 கிலோ, திணை 1/4 கிலோ, மக்காச்சோளம் 1/4 கிலோ, சோயா பீன்ஸ் 1/4 கிலோ, கொண்டக்கடலை 1/4 கிலோ, கருப்பு கொள்ளு 1/4 கிலோ, பார்லி அரிசி 1/4 கிலோ, பொட்டுக்கடலை 1/4 கிலோ, உடைச்ச உளுந்து 1/4 கிலோ, ஜவ்வரிசி 1/4 கிலோ, கம்பு 1/4 கிலோ, வெள்ளைச்சோளம் 1/4 கிலோ, சிவப்பு அரிசி 1/4 கிலோ, கோதுமை 1/4 கிலோ, பாசிப்பயிறு 1/4 கிலோ, நிலக்கடலை 1/4 கிலோ, வால்நட் 100 கிராம், முந்திரி பருப்பு 100 கிராம், பாதாம் பருப்பு 100 கிராம், ஏலம் 20 கிராம், சுக்கு 50 கிராம். நம்ம எடுத்த பொருட்கள் எல்லாம் ஒவ்வொன்றையும் தனித்தனியா வறுக்கணும். ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைம் எடுக்கும். கொஞ்சம் சிலதுகளுக்கெல்லாம் அதிக நேரம் பிடிக்கும். சில மில்லட்டு சிறுதானியங்கள்லாம் கொஞ்ச நேரத்துல வறுத்து எடுத்துடலாம். வறுத்துட்டு எல்லாத்தையும் ஒரு தட்டுல போட்டு அதுக்கப்புறம் நல்லா ஆறுன பிறகு மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். எல்லா பொருட்களையும் ஒவ்வொன்றா வறுக்கலாம். வறுக்கிறத பார்ப்போம். கேஸ் ஆன் பண்ணி இரும்பு சட்டியை வைக்கலாம். சட்டி சூடாகட்டும். அதில் ராகி போடுவோம். நிறைய ஒரேடியா போடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அது அப்படியே வெடிக்கும். அது கொஞ்சம் வெடிக்கும். ராகி வறுத்து இதுல எடுத்திருக்கிறேன். அடுத்தது கொண்டக்கடலை போட்டிருக்கிறேன். கொண்டக்கடலையே வறுப்போம். லேசா வெடிக்கும். அதுவும் சோளத்தை வறுக்கலாம். சோளம் வெடிக்குது. அதை இறக்கிற வேண்டியதுதான். ஜவ்வரிசி வறுத்துறோம். பொட்டுக்கல்லையே லேசாக வறுத்தா போதும், ரொம்ப வறுக்கணுங்கிறது அவசியம் இல்லை. முந்திரி பருப்பை லேசாக வறுத்தா போதும். அடுத்தது பாதாமே லேசாக, எல்லாமே நட்ஸ் எல்லாம் சும்மா லேசாக வறுத்தா போதும். பாதாம் வறுத்த வச்சுது. அடுத்தது வால்நட்டையும் லேசாக வறுத்து போட்டுடலாம். அடுத்தது கொள்ளு பாருங்க, ஒரு மாதிரி ஷைனிங்காக ரவுண்டாக இருக்கும். அது உருப்பட்டாச்சுன்னா வரகு போட்டிருக்கேன். எல்லாமே லேசாக அப்படி வெடிச்சு தான் செய்து வறுபட்டுருச்சு. அடுத்தது ஏலக்காய் லேசாக வறுத்தா போதும். சாமையை வறுக்கலாம். இப்போ உளுந்து போட்டிருக்கேன். இது லேசாக நிறம் மாறணும். நல்லா வறுபட்டா தான் மணமாக இருக்கும். வறுத்து வச்சா வண்டு வராது, மணமாக இருக்கும். உளுந்து அப்படியே கொஞ்சம் நிறம் மாறுது. என்ன அதை ஆஃப் பண்ணிடலாம். சிம்மில் தான் வச்சு வறுக்கிறேன். வறுக்கிறது இரும்பு சட்டி தான் வச்சு வறுக்கிறேன். குதிரவாளியை வறுத்து இருக்கேன். திணை வறுத்தாச்சு. சுக்கையும் வறுத்துக்கலாம். சில நேரங்களில் வண்டு பூச்சி வந்துடும் அதுக்கு, அதனால் எல்லாத்தையும் வறுத்துடலாம். பார்லியை வறுக்கலாம். கம்பு வறுத்தாச்சு. இதுபோல் லேசாக அந்த சோளம்லாம் பொரியிற மாதிரி கொஞ்சம் பொரியும். சோயா பீன் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் வறுக்கிறது டைம் எடுக்கும். நீங்களும் பார்த்துட்டு கொஞ்சமாக செய்யுங்க. நான் 3 1/4 கிலோ போட்டிருக்கிறேன். நீங்கள் ஒரு 50 கிராம் போட்டால் கூட போதும். ராகி அதிகமாக போடலாம், நம்ம இஷ்டம் தான். எத்தனை பொருளும் போடலாம். நம்ம நிறைய போடணுங்கிறதுலாம் அவசியம் கிடையாது. 10 போடலாம், 5 போடலாம். இதில் ரொட்டி பண்ணலாம், சத்து மாவு பிஸ்கட் பண்ணலாம், தோசை ஊற்றிடலாம். இப்படி நிறைய பண்ணலாம். ஒவ்வொரு இந்த மாவு ரெடியாக இருந்துச்சுன்னா நிறைய டைப் நம்ம பண்ணிக்கலாம். வெடிக்குது பார்த்தீங்களா, சத்தம் கேட்குது. அப்படி வெடிச்சாதான் அது வரப்பட்டதுன்னு அர்த்தம். எல்லா
பொருளும் அந்த மாதிரி தான். அதுக்காக கரிச்சிடக்கூடாது. கரிச்சா வந்து கசக்கும், சாப்பிட முடியாது. பொறுமையாக டீ சிம்மில் வச்சுட்டு வறுக்கணும். வேலை சீக்கிரம் முடியணும், தீயை அதிகமாக வச்சு வறுத்துடலான்லாம் வறுக்கக்கூடாது. அடுத்தது மக்காச்சோளம். மக்காச்சோளமும் வறுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். மக்காச்சோளத்தை இப்படி மூடி வச்சிட்டோன்னு சொன்னால் அது அப்படியே நம்ம பாப்கார்ன் மாதிரி தெரிக்கும். சத்தம் கேட்குதா? கோதுமை பாருங்கள், கோதுமை வெடிக்குது. பச்சை பயிறு இருக்குது. இது வெடிக்காது, கலர் சேஞ்ச் ஆகும். நம்ம அதை பார்த்து ஒரு ஸ்மெல் வரும், வரதுக்கு ஸ்மெல்லு. இப்போ நம்ம இறக்கிக்கலாம். கடைசியாக கடலை, நிலக்கடலையை வறுக்கிறேன். இதுதான் கடைசி. சத்து மாவு மெஷினில் அரைச்சிட்டு வந்தாச்சு. இது அதை வந்து நம்ம உடனே ஆற போட்டுறணும், இல்லாட்டி கருப்பாயிரும். அது ஒரு பேப்பரில் விரித்து ஆற வச்சுருக்குது. மறுபடி அதை சலிச்சிக்கலாம். மிஷினில் சில நேரங்களில் வேறு அரைச்சிருப்பாங்க, அதனால் சலித்து வச்சுக்கலாம். இப்போ சலிக்கலாம். சலித்து நம்ம ஒரு நல்ல ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கலாம். இல்லை சேல்ஸ் பண்ணனாலும் இந்த டெட்ரா பேக் அந்த கவர்கள்லாம் கிடைக்கும் கடைகளில், அதில் வாங்கி நம்ம அடைச்சி வியாபாரத்துக்கு நம்ம அனுப்பி வைக்கலாம். சலித்த பிறகு இந்த ஜல்லடையில் ஏதாவது இப்படி வந்து அரைக்கிற இடத்துல உள்ளது இப்படி இருக்கும். அதனால் கட்டாயம் சலித்து எடுத்துக்கலாம். சலித்த மாவை இப்படி கவரில் நம்ம பேக் பண்ணிடலாம். இது 1 வருஷம் வரைக்கும் கெடாது, அதுக்கு மேலே கூட நம்ம வச்சுக்கலாம். நான் அவ்வளவு அதிகமாக அரைக்க தேவையில்லை. நமக்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டும் ஒரு 6 மாதம் அந்த மாதிரி வைக்கிற மாதிரி நம்ம அரைச்சிக்கிடணும். இப்போ நான் சத்து மாவு காய்க்கிறேன், 2 பேருக்கு காய்க்கிறேன். ஒரு ஆளுக்கு 1 ஸ்பூன், அதாவது 2 பேருக்கு 2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். இதில் வந்து 1 ஸ்பூன் மாவுக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கிறதுனால 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். கேஸை ஆன் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியாக முதல்ல கரைச்சி வச்சுக்கிடணும். அதை இப்படி தண்ணியை நல்லா கரைச்சி வச்சுக்கிடணும். அதை கேஸில் வச்சு காய்க்கலாம். கொதி வரும், நல்லா கொதிக்கும். அந்த டைமில் வெல்லம் போடலாம். இந்த மாவை கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி அது வந்து கட்டிப்பட்டுரும். கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் வந்து 1 ஸ்பூன் மாவுக்கு 1 ஸ்பூன் வெல்லம் போட்டுடலாம். நம்ம வெல்லம் இல்லை அப்படின்னு சொன்னால் வெள்ளை சர்க்கரையை கூட நம்ம போட்டுக்கலாம். இப்போ வெல்லம் போட்டுடலாம். 2 ஸ்பூன் போடுறேன்னா. வெல்லம் வேண்டாதவங்க உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் பால் தேவையான பாலையும் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது காஞ்சிருச்சு, ஆஃப் பண்ணிடலாம். இதை நம்ம கிளாஸில் ஊற்றலாம். நான் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப எம்மியாக இருக்குது. இது உடம்புக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். நீங்கள் காலையிலே எழுப்பினோடனே வீட்டு வேலை செய்யணும் நம்ம லேடிஸ் எல்லாம். நீங்களும் 1 டம்ளர் குடிச்சிட்டு உங்கள் வீட்டுக்காரங்களுக்கும் கொடுங்க, பிள்ளைங்களுக்கும் போட்டு வைங்க. இது மாதிரி செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம். சுவையும் மனமும் பிரமாதமே அம்மா கைவண்ணமே, சுவையும் மனமும் பிரமாதமே அம்மா கைவண்ணமே. சுவையான இனிப்பு வகையும் முறுமுறுப்பான முறுக்கு வடையும் உடலுக்கும் மனதிற்கும் நல்ல ஆரோக்கியத்தை கூட்டும் சுவையும். ஆடை அலங்கரிக்கும் தையல் கலையும் பல பயனுள்ளதான யோசனையும். வாருங்கள் பாருங்கள், செய்ய வேறுங்கள், சமைத்து பாருங்கள், சுவைத்து மகிழுங்கள். அம்மா கை